ஸ்ரீமத் பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் பதம் 41, 42. யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத்தத் ஏவா அவகச்சத்வம் மம தேஜே அம்ச சம்பவம். யத்யத் அப்படின்னா எந்தெந்த விபூதி மகிமைகள், மத் சத்வம் என்னுடைய அந்த நித்தியமானது, ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஊர்ஜிதம்னா இனியும் யார்கிட்டையும் வெளிப்படக்கூடிய, ஸ்ரீமத்னா நிலையான சம்பத்து, அதுக்கு உண்டான விஷயங்கள். ஊர்ஜிதம்னா கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, இவர்கிட்ட இந்த சிறப்பு வரும். அந்த மாதிரி ஏவவா தத்தத் ஏவ அவகச்சத்வம் மம தேஜ அம்ச, அதெல்லாம் என்னுடைய ஒரு ஒளிக்கீற்று தான் அப்படிங்கிறார். எந்தெந்த மகிமைகள், சிறப்புகள், சம்பத்துகள் மற்றும் சிறப்பை நோக்கிய அபிவிருத்தியாகும் திறன் உள்ளதுகளோ அது எல்லாம் என்னுடைய தேஜஸ் எனும் ஒளியின் ஒரு சிறு கீற்று அம்சம் என அறிவாயாக. வணக்கம். இறைவன் சக்திமான், சக்திகளை உடையவர். நாம் சக்தர்கள், அவரது சக்தியை சார்ந்து வாழும் ஒட்டுண்ணிகள். தனியே நாம் ஜடம், அவருடன் இருந்தால் ஆன்மீக நலன் பெறுவோம். யுக தர்மமான நாம ஜபத்துடன் அவருடன் இருக்கலாம். இந்த நம்முடைய இருப்புக்கு சத்துவம் என்று ஒரு பெயர் உண்டு. சத்தா என்றால் இருப்பு, மகத்தா என்றால் சிறப்பு. என்ன மாதிரியான சிறப்புகள் இவர்களிடம் இருக்கின்றதோ அந்த சிறப்புகள் எல்லாம் என்னுடைய மகிமையே என்கிறார் கிருஷ்ணர். ஸ்ரீமத் என்பது நிலையான சம்பத்து. ஸ்ரீ என்றால் சம்பத்து, ஸ்ரீமத் என்பது நிலையானது. நம்மிடம் இருக்கும் சிறப்புகள் நிலையாகவும் அபிவிருத்தி அடையும் திறனுடன் இருப்பதும் ஊர்ஜிதம் எனப்படும். இந்த சிறப்புகள் யாவும் என்னுடைய தேஜஸின் ஓர் சிறு துளி என்கிறார். அம்சம் என்பது இரு வகை. ஒன்று சொரூப அம்ச, இரண்டு பின்ன அம்ச. அக்னியின் சொரூப அம்சம் சூரியன், அக்னியின் பின்ன அம்சம் வெண்மணி பூச்சி. பகவான் கிருஷ்ணரது சொரூப அம்சம் அவதாரங்கள் பரமாத்மா, பின்ன அம்சம் ஜீவராசிகள், உயிர்வாழிகள். சொரூப அம்சத்துக்கு உள்ள சக்திகள் பின்ன அம்சத்துக்கு வராது. ஒரு சிறு துளி அந்த வாடை இருக்கும், அது பகவானது தேஜஸால் உண்டானது என பொருள் படும்படி கூறுகிறார். சிறப்பை எண்ணி அதன் பின்னால் போகாமல் பரமாத்மா பின்னாடி போக வேண்டும் என்பது கருத்து. 40 அகம் இதம் கிருஷ்ணம் ஏக அம்சேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, இவைகளையெல்லாம் நிறைய தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? உலகம் அனைத்தும் எனது ஓர் அம்சத்தால் தாங்கி நடத்தப்படுகிறது. விளக்கம். அனைத்துக்கும் காரண கர்த்தாவாக பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். இங்க அர்ஜுனன் முன்ன அவரே ரதத்துல இருக்கும்போது, அர்ஜுனன் முன்னாடி ரதத்துல இருக்கிறார். இதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்க என்ன இருக்கு, நானே உன் முன்னாடி நிற்கிறேங்கிற அர்த்தத்துல பேசுறார். ஆனா ரதம் முன்னாடி குதிரை கடிவாளத்தை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறார். பகவான் தான் நம்முடைய சிறப்புகளுக்கு காரணம். கர்மயோகிக்கு அவர் தந்த திறன் காரணமா இருக்குது. ஞான யோகிக்கு அவர் தந்த அறிவு காரணமா இருக்கு. பக்தனுக்கு அவர் கொடுக்க போகிற பிரேமை காரணமா இருக்கு. திறனுக்கு நான் காரணம் என எண்ணினால் அது அஞ்ஞானம். ஞானம் எனும் அறியும் ஆற்றல் பிரகிருதிக்கு கிடையாது. பரமாத்மாவால் தான் அறிவு. பிரகிருதி அறியப்படும் விஷயம் ஆகும். எல்லாம் நமக்கு பகவான் தந்தாலும் எதையும் அவர் வெளிக்காட்டவில்லை. இதுவே இறைவனுடைய உயர்ந்த பண்பு. இதனால் இங்கு சொல்கிறார், நானே உன் முன் வந்தாச்சு, இனி அறிய என்ன இருக்கிறது எனும்படியாக பேசுகிறார். பகவானது உடலிலான ரோமத்வாரம் வழியாக பிரபஞ்ச உருண்டைகள் வெளிவந்து கொண்டிருப்பதாக பாகவதத்தில் அறிகிறோம். ஒரு ரோமத்வாரம் என்பது உடலில் கண்ணுக்கு தெரியாத சிறு அணுவாட்டம் உள்ளது. அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொன்றும் பிரம்மாண்டங்களாக இருக்கிறது. ஆனால் எதையும் இறைவன் சார்ந்து இருக்கவில்லை. இயங்கும் பிரகிருதியின் துளி அம்சமே நம்மில் புத்தியாக உள்ளது. அவரிலிருந்து வெளிப்பட்ட பிரபஞ்சங்கள் வெற்றிடத்தில் பரவி உள்ளன. அதே போல புத்தி செயல்பட நமக்குள்ளும் ஓர் வெற்றிடம் உள்ளது. எனவேதான் புது புது விஷயங்களை
நாம் அந்த வெற்றிடத்தில் கொட்ட முடிகிறது. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட இறைவனது கணக்கற்ற, எல்லையற்ற, ஆழம் காண முடியாத அனந்தனான பகவானது ஓர் அம்சத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் உள்ளன. வித்தி என்றால் அறிவாயாக என்பதாம். நன்கு கவனித்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். பகவானுடைய யோக சக்தியில் உலகனைத்தும் தாங்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. அவரது முழு அம்சங்களையும் பரப்பி காட்ட வேண்டுமாயின், ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் சேர்ந்தாலும் கூட இடம் பத்தாது. இந்த அத்தியாயத்தில் விபூதி ரூபத்தை பகவான் விபூதி வடிவ மகிமைகளை பேச, அந்த மகிமைகள் மிக்க ரூபத்தை பார்க்கும் ஆர்வத்தை அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். அதுவே அடுத்த அத்தியாயத்தில் விஸ்வரூபமாக வருகிறது. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.